வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு தலைமை தேர்தல் ஆணையத்திற்குண்டான பதிவுங்க. என்னவென்றால், கடந்த சில நாட்களாகவே தேர்தல் ஆணையத்தின் மீது இந்தியாவின் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டு வருகிறார். குறிப்பாக தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் பல லட்சம் வாக்காளர்களை நீக்கியுள்ளதாகவும் அவருடைய குற்றச்சாட்டு. இது உண்மையா என்பதை தேர்தல் ஆணையம்தான் விளக்க வேண்டும். இந்திய குடிமகன் 5 வருடத்திற்கு ஒரு முறை வாக்களிக்க வருகிறார். அவருடைய ஜனநாயக கடமையை செலுத்தும் அந்த வாக்கு அவர் செலுத்திய நபருக்கு செல்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறி இப்போது எழுந்துள்ளது. வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இழக்கும் வகையில் இந்த செய்தி வந்துள்ளது. இதற்கு பிரதான பொறுப்பேற்று தேர்தல் ஆணையம் பத்திரிகையாளர்களை அழைத்து எதிர்க்கட்சி தலைவரின் குற்றச்சாட்டுக்கு தகுந்த விளக்கத்தை தர வேண்டும். அதுதான் ஒரு ஜனநாயக கடமை. அதை தேர்தல் ஆணையம் உடனடியாக செய்தாக வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் தேர்தல் ஆணையத்தை நம்புவார்கள். தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து இன்று பேரணி சென்ற மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு மக்கள் மனசின் சார்பாக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு இதில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு தேர்தல் ஆணையத்தின் நடைபெறும் குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களின் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும். நன்றி.